இப்போ இப்போ ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இந்த ஏஐ. இட்ஸ் அ ஏஐங்கிறது வந்து இட்ஸ் அ பூன் அண்ட் அ பேன் ஐ திங்க். பிகாஸ் அது அதாவது நம் டெக்னாலஜிங்கிறது நம்ம ஹியூமன்ஸ் கண்டுபிடிச்சது. இன்னைக்கு அது நம்மளையே மீறி எங்கேயோ போற மாதிரி இருக்கு. இப்போ சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது திடீர்னு நானே போய் பார்ப்பேன். நான் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டேன் நான். ஏன்னா அவ்வளோ ரியலாக இருக்கு. அந்த ஃபோட்டோஸ்லாம் அவ்வளோ ஒரிஜினலாக இருக்கு. அண்ட் ரீசெண்டாக நான் ஒரு படத்தோட பூஜையில் நான் போட்டிருந்த ட்ரெஸ்ஸு அது வேற மாதிரி ஒரு ஆங்கிளில், ஒரு தப்பான ஒரு ஆங்கிளில் ஒரு போஸ் இருந்துச்சு. நான் போய் பார்க்கும்போது ஒரு செகண்ட் நான் இப்படிலாம் போஸே பண்ணலையே அப்படின்னு நான் ஒரு செகண்ட் நானே யோசிக்கிறேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது நான் போஸே பண்ண நானே கிடையாது அப்படிங்கிறது. ஸோ டெஃபினெட்லி ரொம்ப ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக தான் சார் இருக்கு உண்மையாக சொல்லணும்னா. அது எங்கே போயிட்டு இருக்குன்னே தெரில. அண்ட் இதெல்லாம் பண்ணுறதுனால அவங்களுக்கு என்ன கெயின்? வாட் டு தே? ரீசெண்டா நிறைய ஆக்டர்ஸ் வந்து இந்த ஏஐனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் எந்த அளவுக்கு இப்போ டெக்னாலஜியை பயன்படுத்துற விதமாகட்டும், அதை பார்க்கும்போது இப்போ நீங்களாகட்டும், இப்போ ஃபேமிலி ரீதியாக எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க விஷயங்கள்? கண்டிப்பா ரொம்ப ஹர்ட்டிங்காக தான் இருக்கு. பிகாஸ் என்ன சார் இப்போ வந்து முந்தி வந்து என்ன ஒவ்வொரு டைம்ல நம்ம ஒவ்வொரு விஷயமா பயந்துட்டு இருப்போம். லைக் சோஷியல் மீடியாங்கும் போது இன்னைக்கு அது ஏஐல வந்து நிற்குது. அது மாறவே மாட்டேங்குது. இன்னும் இப்போ போய் டெக்னாலஜி பெருசாக ஆக இன்னும் அதை சில விஷயங்கள் வளரும்போது ஒரு சில விஷயங்கள் அஃபெக்ட் ஆகிட்டே இருக்கேன். ஸோ டெஃபினெட்லி அது ஹாண்டிங்காக இருக்குது. அது ஹர்ட் பண்ணுது. அண்ட் தெரியல என்ன இதை கெயின் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. சில ஃபோட்டோஸில் நானும் சாமும் இருக்கிற ஃபோட்டோஸ் ஏதோ ஒன்று நான் பார்த்தேன் ரீசெண்டாக. நிஜமாவே நாங்கள் 2 பேரும் போஸ்ட் பண்ணிட்டு நிற்கிற மாதிரி இருக்குது. அப்புறமா இப்போது எனக்கு ஆக்சுவலாக இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பழக்கம் உண்டு. அது எனக்கே என்னை பற்றி பிடிக்காத விஷயம். அது நான் மேக்ஸிமம் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கேன். இது மாதிரி இப்படி ஸ்வைப் பண்ணி இப்போ பார்த்து இது சில ரீல்ஸ் நான் வந்து என் ஹஸ்பண்ட்க்கு அனுப்புவேன். அவர் வந்து பார்த்தாலே தெரியலையாது அப்படிம்பாரு. எப்படி தெரியுது உனக்கு அப்படின்ட்டு நான் போய் பார்த்தா ஆக்சுவலாக அது கமெண்ட்ஸில் பார்க்கும்போது தெரியும் அது ஏஐ அப்படின்னு. இப்போ எதை நம்புறது, எதை நம்ப முடியல, ஒன்றுமே புரியல. ஸோ அதனால அது ஒரு காரணமாகவே வச்சு இந்த பக்கமே போகக்கூடாதுப்பா அப்படிங்கிற அந்த ஒரு 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 மாதிரி ஒரு விரக்தியாக தான் சார் இருக்கு. அது ஆக்டர்ஸ்க்கு மட்டும் இல்லைங்க, பொதுமக்களுக்கே பிரச்சனையாக இருக்க போகுது. We have to learn how to live with AI and how do I say, AI should work for us. It should not be the other way around. அவ்வளோதான். எல்லாரும் அதுதான் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம as always humans are very arrogant. We think we know everything.